ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று புரியவில்லை. பாசமாய் பேசி கூடவே இருந்துவிட்டு எதிர்பாராத நேரத்தில் ஏமாற்றி விடுகிறார்கள். யாரையும் நம்ப முடியாமல் மனம் வெறுத்துவிட்டது என் அப்பா என்று நீ என்னிடம் வேதனைப்படுகின்றாய். என் பிள்ளையே, நீ எதற்கும் வருந்தாதே. உன் உள்ளமானது கள்ளங்கவிடமற்றது. அதனால்தான் நீ எல்லோரையும் விரைவில் நம்புகின்றாய். உன் முகபாவத்தில் அவர்களுக்கு தெரிந்துவிடும் உன்னிடம் நம்பிக்கை வைத்து ஏமாற்றிவிடலாம் என்று. இதில் உன் தவறு ஒன்றும் இல்லை என் பிள்ளையே. நீ எந்த தவறும் செய்யாத நல்ல மனமுடைய என் குழந்தை. நீ எதற்கும் கலங்காதே, மனம் வருந்தாதே, எதை நினைத்தும் சோர்ந்து போகாதே. நான் சொல்வதை கேள். கெட்ட எண்ணம் படைத்து உன்னை ஏமாற்றியவர்களே எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ்கின்றார்கள். அதனால் எந்த ஒரு தவறும் செய்யாமல் நீ எதற்கு வருந்துகின்றாய்? உன்னை ஏமாற்றியவர்களுக்கு உன்னையே அறியாமல் நீ உதவி செய்திருக்கின்றாய். அதிலிருந்து உனக்கு கஷ்டங்களும் மனவலி இருந்தாலும் உன்னை அறியாமல் உனக்கு நிறைய புண்ணியத்தை நீ சேர்த்து விட்டாய். அதனால் எதற்கும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய வலியும் வேதனைகளும் பண நஷ்டங்களும் இப்போதைய சூழ்நிலையில் பெரும் பாரம்தான். ஆனால் அது நிரந்தரமல்ல. கூடிய விரைவில் அனைத்தும் மாறப்போகின்றது. உனக்கான விடியல் ஆரம்பமாகிவிட்டது. இனி முதல் யாரையும் நம்பாமல் உனக்கான முடிவினை நீயே எடுத்துவிடு. உனக்கே எவ்வளவு திறமை இருக்கும்போது நீ எதற்கு மற்றவர்களை நம்புகின்றாய்? நீ எடுக்கும் முடிவுகளில் உனக்கு குழப்பங்கள் இருந்தால் அவசரப்பட்டு விடாதே. முதலில் மனதை அமைதிப்படுத்து. மன அமைதி அடைந்தாலே எல்லா குழப்பத்திற்கும் வழி கிடைத்துவிடும். குழப்பத்தில் எந்த வழியும் கிடைப்பதில்லை. அப்படி குழப்பத்தில் எடுக்கும் முடிவானது நன்மையை அளிப்பதில்லை. இதை நீ தெளிவாக புரிந்து கொள். அதனால்தான் நான் சொல்கிறேன், முதலில் மனதை நல்ல முறையில் அமைதிப்படுத்து. சிறிது நேரமாகிவிட்டாலும் தவறில்லை. பொறுமையுடன் மனதை அமைதிப்படுத்து. அப்பொழுது உனக்கான வழி நிச்சயம் கிடைக்கும். அந்த வழியில் நீ பயணம் செய்யும் போது நேர்மையாகவும் மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் உன் கடின உழைப்புடன் செய்ய வேண்டும். அப்படி அந்த வழி சென்று சேரும் இடத்தை வெற்றிக்கான இடமாக உனக்கு நான் தருவேன். உன் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றுவேன். நல்ல மனமும் மனிதநேயமும் கொண்ட என் பிள்ளை நீ. உன் அன்பு உண்மையானது. உன் பக்தி தூய்மையானது. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உண்டு. நீ எல்லா செல்வங்களையும் பெற்று நலமுடன் வாழ்வாய். ஓம் சாய்ராம்.